ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி திருமலையில் இலவச தரிசனம் மூலமாக 2 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் என்பதை பற்றி பார்க்கலாம். நாங்கள் போன சனிக்கிழமை திருமலை தரிசனத்திற்காக போயிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எங்களுக்கு அங்கப்பிரதட்சண தரிசனம் இருந்தது. அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்டும் திருமலையில் ரூமும் நாங்கள் 3 மாதத்திற்கு முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். சனிக்கிழமை மதியம் திருப்பதிக்கு போய் ரீச் ஆகக்கூடிய சமயத்தில் கீழ்த்திருப்பதியில் அலிப்பிரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன் போய் செக் பண்ணி பார்த்தப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி மற்றும் 7 மணிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் டோக்கன்ஸை தான் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்னு சொல்கிறோம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நமக்கு இலவசமாக தான் டிடிடி கொடுக்குறாங்க. ஒரு முறை இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டோம்னா மறுமுறை இதே எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்கிக்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். வீடியோவில் நாம் பார்க்கக்கூடியது இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், இந்த 3 இடங்களில் மட்டும்தான் இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இந்த 3 இடங்கள்லையுமே இதே போல் எல்இடி டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இந்த டிஸ்பிளேயில் எந்தெந்த டைம் ஸ்லாட்டுக்குரிய தரிசன டோக்கன் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு டைம் ஸ்லாட்லேயும் எவ்வளவு டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது ஈவினிங் 6 மணி மற்றும் 7 மணிக்குரிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையுமே தினமுமே இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஒவ்வொரு நாளுமே நைட் 2 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதற்கு கியூ நள்ளிரவு 12 மணிக்கே ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நைட் 12 மணிக்கு கியூ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இந்த டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நைட் 2 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த டோக்கன்ஸ் இந்த மணி நேரம் வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. அன்றைய நாள் திருப்பதியில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்தும் டோக்கன்ஸ் வாங்குறதுக்காக கியூவில் நிற்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் இந்த டோக்கன்ஸ் வேகமாகவும் காலியாகும், இல்லைன்னா மெதுவாக கூட காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தாலே தெரியும். நாங்கள் மதியம் 3:30 மணிக்கு தான் போயிருந்தோம். நைட் 2 மணியிலிருந்து கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ் மதியம் 3:30 மணிக்கும் அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் 3:30 மணிக்கு போயிருந்த சமயத்தில் அடுத்த நாளுக்குரிய 6 மணி தரிசன ஸ்லாட் டோக்கனும் காலை 7 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் மட்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. இந்த எல்இடி டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய எந்த டைம் ஸ்லாட் டோக்கன்ஸ் வேணும்னாலும் நம்ம அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கனே வாங்கிக்கிட்டோம். அன்றைய நாள் நாங்கள் போயிருந்தப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி கூட்டமே இல்லை. போன உடனே இம்மீடியட்டாக டோக்கன் வாங்கிட்டோம். நம்முடைய ஆதார் கார்டு கொடுத்தோம்னா அந்த ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம், ஒரிஜினல் காப்பியாகவும் இருக்கலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன், எந்த டைம் ஸ்லாட்டுக்குரிய தரிசன டோக்கன் கொடுத்துருக்காங்க என்பது மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் ஒரு QR கோடு இருக்கும். இந்த டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்கள் எங்கே கியூவில் போய் ஜாயின் பண்ணணும் என்பதை தான் ரிப்போர்ட் அட் ATGH சர்க்கிள் திருமலான்னு போட்டிருக்காங்க. ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ், அதைத்தான் ATGH அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கியூவில் போய் தான் நாம் ஜாயின் பண்ணணும். அதற்கு கீழே ரெஃபரன்ஸ் நம்பர்னு நம்முடைய டோக்கன் நம்பர் இருக்கும். அதற்கு கீழே நேம் என்ற இடத்துல நம்முடைய பேர் குறிப்பிட மாட்டாங்க, அது பிளாங்காக தான் விட்டுருப்பாங்க. ஐடி ப்ரூஃப் நம்பர் என்ற இடத்துல நம்முடைய ஆதார் கார்டு நம்பர் அங்கே மென்ஷன் ஆகியிருக்கும். அதற்கடுத்து எத்தனை மணிக்கு நாம் இந்த டோக்கனை வாங்கிக்கிட்டோம் என்பதை தான் இஷ்யூடு டேட் அண்ட் டைம் என்ற இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு கீழே அங்கே இருந்த வெப் கேமராவில் நம்மளை ஃபோட்டோ எடுத்த அந்த காப்பியும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே நமக்கு டிக்கெட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் காப்பியில் நம்முடைய ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருக்கலாம். பட் நம்முடைய டிக்கெட் அங்கே கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணுறப்போ நம்முடைய கலர் ஃபோட்டோவே அவங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ டோக்கன் வாங்கினவங்களும் தரிசனத்திற்கு வர்றவங்களும் ஒரே ஆட்களா என்பதை அவங்க செக் பண்ணிட்டு தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த ஒவ்வொரு இலவச எஸ்எஸ்டி டோக்கனுக்கும் ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக தரிசனத்திற்கு பிறகு லட்டு கவுண்டரில் போய் நாம் வாங்கிக்கலாம். கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில்
இந்த ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும். இதில் இருக்கக்கூடிய பில்கிரிம் ஐடியும் நம்முடைய ஆதார் நம்பரும் ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டுமே தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க என்பதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு எந்த தரிசன ஸ்லாட் டிக்கெட் கொடுத்துருக்காங்களோ அந்த தரிசன ஸ்லாட்டுக்கு தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஏர்லியராகவோ லேட்டாகவோ ரிப்போர்ட் பண்ணக்கூடாது என்பதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து இந்த டிக்கெட்டை க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய QR கோட்லேயோ அல்லது நம்முடைய டிக்கெட்லேயோ ஈரம் ஆயிடுச்சு அல்லது ஏதாவது அழுக்கு பட்டுருச்சுன்னா அது ஸ்கேன் ஆகாது. டிக்கெட் ஸ்கேன் ஆகலைன்னா நம்மளை தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த டிக்கெட்டை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் தரிசனம் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய டிக்கெட்டை ஒரு முறை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன் பண்ண அந்த நேரத்திலிருந்து 24 மணி நேரத்திற்குள்ளே உங்களுடைய இலவச லட்டு கலெக்ட் பண்ணிக்கணும் என்பதை தான் கடைசி பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது புது டிடிடி இஓ வந்த பிறகு இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்லையும் திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஸ்பீக்கர் மூலமாக எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கவங்க கூடியவங்க எந்த டைம் ஸ்லாட்டுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் வச்சுருக்கீங்களோ அந்த டைமுக்கே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக வர வேணாம், உங்களுடைய டைம் ஸ்லாட் படி வாங்க, அப்போ தான் கூட்டத்தை தவிர்க்க முடியும் என்பதை கண்டினியூஸாக இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ எங்களுக்கு 6 மணி ஸ்லாட் டோக்கன் கிடச்சிருக்கு, நான் 6 மணிக்கு போகாமல் முன்னாடியே 3 மணிக்கெலாம் போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத கூட்டம் அந்த இடத்துல சேருது. ஏடிஜிஎச் வாசலில் எப்போவுமே கூட்டமாக இருக்குது. அதனால் அவங்க டைம் ஸ்லாட் படி வந்தீங்கன்னா இந்த கூட்டத்தை தவிர்க்கலாம், நீங்களும் வேகமாக தரிசனம் பார்த்துட்டு போகலாம் என்பதை அவங்க ஸ்பீக்கர்ஸில் கண்டினியூஸாக இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எங்களுக்கு அங்க பிரதட்சணம் இருந்தனால 2 மணிக்கு அங்க பிரதட்சணத்திற்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அங்க பிரதட்சணம் முடிச்சுட்டு நாங்கள் 4:30 மணிக்கு கோவிலை விட்டு வெளியே வந்தோம். எங்களுக்கு ரூம் அன்றைய நாள் ராம்பகிஷாவில் தான் அலாட் ஆகியிருந்தனால வேகமாக அங்கே போய் நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு மறுபடியும், ஏன்னா அங்க பிரதட்சணம் போகக்கூடிய சமயத்தில் ஈர ட்ரெஸ்ஸில் நம்ம போயிருப்போம், அந்த ஈர துணியை மாற்றிட்டு வேகமாக மறுபடியும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்காக போகிறதுக்காக ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டில் வந்து அப்போ தான் இலவச பஸ் ஒன்று போச்சு. ஸோ இப்போ மறுபடியும் பஸ் வரத்துக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அப்படின்றனால நாங்கள் ஜீப்பில் ஏறி ஏடிஜிஎச் சர்க்கிள் வரைக்கும் போயிட்டோம். பொதுவாக ஏடிஜிஎச் சர்க்கிள் வாசலில் கூட்டம் எப்போவுமே இருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் 5:30 மணிக்கு போய் ஷார்ப்பாக ஏடிஜிஎச் சர்க்கிளில் ரீச் ஆன சமயத்தில் சுத்தமாக கூட்டமே இல்லை. டைம் ஸ்லாட் படி தான் வாங்க அப்படின்னு ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணாலும் எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுருக்காங்களா என்பதை மட்டும் செக் பண்ணாங்களே தவிர்த்து எந்த டைம் ஸ்லாட்டுக்குரியவங்க வர்றாங்க என்பதை செக் பண்ணலை. பொதுவாக ஏடிஜிஎச் சர்க்கிளுக்கு உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் திரும்பி அங்கே இருக்கக்கூடிய க்யூவில் ஜாயின் பண்ணி அதற்கப்புறம் ஒரு பெரிய வெயிட்டிங் ஹாலில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதற்கப்புறம் அந்த வெயிட்டிங் ஹால் ஓப்பன் செய்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வழியாக நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கூட்டமே இல்லாதனால, அதுவும் ஏர்லி மார்னிங் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எல்லாம் கிடையாது. இப்போல்லாம் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மதியம் 2 மணிலேருந்து தான் ஆரம்பிக்குது. மதியம் 12 மணிலேருந்து அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ காலையில் 300 ரூபாய் தரிசன ஸ்லாட்டும் இல்லாதனால கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் ஏடிஜிஎச் சர்க்கிளுக்கு உள்ளே போன உடனே ரைட்டில் திரும்பி க்யூவில் போய் பெரிய பெரிய வெயிட்டிங் ஹால்ஸ்லாம் எங்களை வெயிட் பண்ண வைக்கல, க்யூவில் டைரெக்டாக போய் ஏடிசி சர்க்கிளில் போய் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், இலவச தரிசனத்திற்கு க்யூவில் இவ்வளோ தான் கூட்டமே இருந்துச்சு. தொடர்ந்து க்யூவில் எல்லாருமே வர்றாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது. அங்கங்கே எல்லாருமே ரொம்ப பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ வீடியோவில் ரைட் சைட்லலாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய வெயிட்டிங் ஹால்ஸ் வரும், இந்த ஓப்பன் ஹால்ஸ் வரும். இந்த ஓப்பன் வெயிட்டிங் ஹாலில் கொஞ்சம் நேரம் நம்மளை வெயிட் பண்ண வைப்பாங்க. அதற்கப்புறம் ஒவ்வொரு வெயிட்டிங் ஹாலாக ஓப்பன் செஞ்சு மறுபடியும் க்யூவில் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது நம்முடைய லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ இலவச தரிசனத்திற்கு போகிறப்போ நீங்கள் ரூம் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, க்யூவில் போகக்கூடிய இந்த சமயத்தில் நம்முடைய மொபைலையும் லக்கேஜையும் நாம் சரண்டர் பண்ணிக்கலாம். நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கிட்ட பிறகு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் உள்ளே போய் நம்முடைய டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அங்கே ஸ்கேன் பண்ண பிறகு மறுபடியும் க்யூவில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. பட் இப்போ நாங்கள் போன சமயம் கூட்டம் இல்லாத காரணத்தினால இந்த ஓப்பன் வெயிட்டிங் ஹால்ஸில் வெயிட் பண்ண வைக்காமல் டைரெக்டாக க்யூலேயே மூவ் ஆகி 300 ரூபாய் தரிசன ஸ்லாட்டும் ஏர்லி மார்னிங் கிடையாது என்பதனால ஏடிசி சர்க்கிள் வழியாகவே எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்கக்கூடியது, இலவச தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் நம்முடைய லக்கேஜ் சரண்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி உள்ளே இருக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ லக்கேஜ் அண்ட் மொபைல் சரண்டர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்க, நம்முடைய மொபைலை கலெக்ட் பண்ணிப்பாங்க. நம்முடைய லக்கேஜஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய இடம் 2 இடங்களில் வரும். ஸோ அந்த இடத்துல நம்முடைய லக்கேஜஸ் அண்ட் மொபைல் சரண்டர் பண்ணிக்கலாம். மொபைல் சரண்டர் பண்ணுற சமயத்துலையோ லக்கேஜ் சரண்டர் பண்ணுற சமயத்துலையோ உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா நீங்கள் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைனா கேட்காத மாதிரி வந்துடுங்க. அவங்க
எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக காசு கேட்கக்கூடாது. இது எல்லாமே டிடிடி நமக்கு இலவசமாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் தான். ஸோ டிடிடியும் தொடர்ந்து குறிப்பிட்டே இருக்காங்க. காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்றதையும் அவங்களும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட மொபைல் அண்ட் லக்கேஜ் வாங்கிக்கிறப்போ காசு கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன்றதை சொல்லிட்டு வந்துடுங்க. இல்லைனா கேட்காத மாதிரி வந்துடுங்க. என்கிட்டையுமே மொபைல் சரண்டர் பண்ணுறப்போ காசு கேட்டாங்க. பட் நான் எதுவுமே சொல்லாமல் மொபைல் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். மொபைல் அண்ட் லக்கேஜஸ் வாங்கக்கூடிய இடத்துலையே மொபைல் தனியாக ஒரு கவுண்டரில் வாங்கிப்பாங்க, லக்கேஜ் தனியாக ஒரு கவுண்டரில் வாங்கிப்பாங்க. ஒவ்வொரு கவுண்டர்லையும் நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜ் கொடுக்குறப்போ எத்தனை லக்கேஜஸ் கொடுக்குறோம், எத்தனை மொபைல்ஸ் கொடுக்குறோம் என்பதை நம்மக்கிட்ட கேட்டு எழுதிக்கிட்டு நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் எந்த கவுண்டரில் எந்த இடத்துல போய் இந்த லக்கேஜ் அண்ட் மொபைல் நம்ம தரிசனத்திற்கு பிறகு ரிட்டர்ன் வாங்கணும் என்பதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடமானது பொதுவாக பேடி ஆஞ்சநேயர் கோயில், திருமலை கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பேக் சைடில் தான் மொபைல் அண்ட் லக்கேஜ் போய் நம்ம ரிட்டர்ன் வாங்கணும். அந்த இடத்த PAC 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. PAC 4 என்ற இடத்துல எந்த கவுண்டரில் போய் நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜ் வாங்கணும் என்பதையும் அங்கே மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. இந்த இடத்துல நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜ் வாங்கிப்பாங்க. அதற்கப்புறம் மொபைல் அண்ட் லக்கேஜ் இல்லாமல் தான் நம்ம தரிசனத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு சின்ன ஹேண்ட்பேக் வச்சுருக்கீங்க, குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்டு வச்சுருக்கீங்க, ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, டைப்பர் வச்சுருக்கீங்க, மருந்து மாத்திரைலாம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. சின்ன பேக் வச்சுருக்கோம்னா அதையுமே எடுத்துகிட்டு போகலாம். அதற்குள்ளே எந்த எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸும் இருக்கக்கூடாது. ஸ்மார்ட் வாட்ச், மொபைல் இது போன்ற எந்த கேட்ஜெட்ஸும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ இந்த ATC சர்க்கிள் வழியாக தான் நாங்கள் தரிசனத்திற்கு போனோம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது தான் 300 ரூபாய் தரிசனத்திற்கு ரிப்போர்ட் செய்யக்கூடிய ATC சர்க்கிள். ATGH சர்க்கிளுக்கு உள்ளே வர்றப்போ 5:30 மணி, இந்த ATC சர்க்கிளுக்கு வர்றப்போ மணி 5:40. 10 நிமிஷத்தில் நாங்கள் க்யூவில் நடந்து இந்த இடத்திற்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் இந்த இடத்திற்கு உள்ளே போன உடனே நம்முடைய டிக்கெட்ஸ் அண்ட் டோக்கன் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே இம்மீடியட்டாக ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கும். பர்சனல் செக்கிங் பண்ணுவாங்க. நம்ம கையில் ஏதாவது பேக்ஸ் வச்சுருக்கோம்னா அதையுமே செக் பண்ணுவாங்க. லேடிஸுக்கு இங்கே செக்கிங் ரொம்ப வேகமாக முடிஞ்சிருச்சு. ஜென்ஸ் க்யூவில் ப்ராப்பராக நிற்காமல் எல்லாருமே நடுவில் புகுந்து போனனால அங்கே அவங்க சத்தம் போடவும் க்யூவில் கரெக்டாக நின்ன பிறகு தான் ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்லாம் பஞ்சாயத்து போனனால ஜென்ஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு வர்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ 5:45 ஸ்கேன் பண்ணி முடித்து நாங்கள் மறுபடியும் இந்த க்யூவில் ஜாயின் பண்ண பிறகு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைத்த ரீசன் பார்த்தீங்கன்னா 5:30 to 6 கோவிலுக்குள்ளே நைவேத்தியம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நைவேத்தியம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5:45 to 6:15 வரைக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் எங்களை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சரியாக 6:15 மணிக்கு எங்களுடைய கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அதற்கப்புறம் க்யூவில் போய் இன்னொரு ஸ்கேனிங் வரும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மறுபடியும் பேக் செக்கிங் அண்ட் பர்சனல் செக்கிங் முடித்தாங்க. அங்கேயுமே கூட்டம் கிடையாது. அதற்கப்புறம் க்யூவிலேயே மூவ் ஆகி எந்த இடத்துலையுமே லாக் பண்ணி வைக்காமல் க்யூவிலேயே மூவ் ஆகிட்டு கோவிலுக்கு பக்கத்தில் வர்றப்போ மணி 6:45 இருக்கும். இப்போ டவுட் வரலாம், முன்னாடியே மொபைல் சரண்டர் பண்ணிட்டோம், ATC சர்க்கிள் வர்றப்போ இவங்க எப்படி வீடியோ எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ATC சர்க்கிள்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப பழைய வீடியோ. 6:45 கோவிலுக்குள்ளே என்ட்ரானோம். அங்கேருந்து க்யூ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொடிமரம் தாண்டி வேண்டிய வாக்கிலி தாண்டின உடனே ஆஸ் யூஷுவல் அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமும் தள்ளுமுள்ளும் எப்பவும் போல் இருந்துச்சு. வேண்டி வாக்கிலி தாண்டி பங்காரு வாக்கிலிக்கு உள்ளே போன பிறகு கூட்டம் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. 3 க்யூலேயுமே எங்கேயுமே தள்ளுமுள்ளு கிடையாது. இதற்கு முன்னாடி போனால் அங்க பிரதட்சண தரிசனம் சமயத்தில் வேணால் இந்த 3 க்யூலேயுமே சரியான தள்ளுமுள்ளு இருந்துச்சே தவிர்த்து இந்த SSD டோக்கன் தரிசனத்தில் வர்றப்போ நீட்டாக போனாங்க. 3 க்யூலேயுமே அவ்வளோ தள்ளுமுள்ளும் கிடையாது. க்யூவும் பொறுமையாக போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். அங்க பிரதட்சண தரிசனம் போன சமயத்தில் அப்போ தான் தோமாலா சேவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பெருமாளுக்கு எந்த மாலையும் இல்லாமல் அப்படியே கோல்டு கலரில் தகன்னு இருந்தார். அங்க பிரதட்சண சமயத்தில் போனப்போ அப்போது போக ஸ்ரீனிவாசருக்கு அபிஷேகமும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அன்றைய நாள் தோமாலா சேவாவிற்கு ஜென்ரல் பப்ளிக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சண்டே அப்படின்றனால. ஸோ VIPs மட்டும் ஒரு ஹாலில் உட்கார்ந்துருந்தாங்க. இந்த SSD தர்ஷனுக்கு வர்றப்போ தோமாலா சேவா முடிஞ்சிருந்தனால பெருமாளுக்கு எல்லா தோல் மாலையும் சாற்றி ரொம்ப அழகாக இருந்தார். ஸோ பெருமாளை 2 அலங்காரத்தில் அன்றைய நாள் பார்த்த மாதிரி ஆகிடுச்சு. 7:15 மணிக்கெல்லாம் பெருமாளினுடைய தரிசனம் முடித்து பங்காரி வாக்கிலியை விட்டு வெளியே வந்துட்டோம். அதற்கப்புறம் விமான வெங்கடேஸ்வரர் தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கை செலுத்திட்டு அதற்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ எக்ஸாக்டாக 7:30 மணி இருக்கும்.
கரெக்டாக 2 மணி நேரத்தில் இலவச எஸ்எஸ்டி தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. கூட்டமே இல்லை. ஜென்ரலாகவே ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸ் 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி ஸ்லாட்லாம் கிடைக்குதுன்னா நமக்கு மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் நமக்கு தரிசனம் முடிஞ்சிடும். என்னுடைய எஸ்எஸ்டி டோக்கன் தரிசன அனுபவம் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எந்த நேரத்தில் நமக்கு டோக்கன் கிடைக்கும், எந்தெந்த இடங்களில் டோக்கன் கிடைக்குது, என்ன ஐடி ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணணும், அந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடச்சிருக்கும். எப்போ நீங்கள் திருமலை தரிசனத்திற்கு போனாலும் கீழ்த்திருப்பதியில் இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் டோக்கன் இருக்கா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோக்கன் இருந்துச்சுன்னா நீங்கள் டோக்கன் வாங்கிட்டே தரிசனத்திற்கு போகலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸ்னால் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்காகும். மதியம் ஈவினிங் ஸ்லாட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 4 hours தரிசனம் ஆகும். இது கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா +or- 1 hour கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அலிப்பிரி வழியாக நடந்து போகக்கூடியவங்களுக்கு எந்த தரிசன டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறீங்க, உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை, டோக்கன் வாங்கிட்டு போகிற பிளான் வச்சுருக்கீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு அந்த டோக்கனை வச்சு அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். மற்றபடி அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு ஏதாவது டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. எதுவுமே இல்லைனாலும் நம்ம நடந்து போகலாம். பட் உங்களுக்கு தரிசனத்திற்கு டோக்கன் தேவைப்பட்டால் நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கோங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் நடந்தும் திருமலை தரிசனத்திற்கு போகலாம். இல்லை பஸ்ஸில் அல்லது உங்களுடைய ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்திருக்கீங்கன்னா அதில் ஏறியும் தரிசனத்திற்கு போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னா நடந்து போகக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன், அதாவது நடந்து போகக்கூடியவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய டோக்கன் ஸ்ரீவாரிமேட்டில் மட்டும் இப்போ கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் வாங்கியிருந்தாலும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கி நம்ம தரிசனம் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இதே டோக்கன் வாங்குறதுக்கு 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் அடுத்த முறை நம்ம டோக்கன் வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் இதற்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.